வெல்கம் டு தமிழ் அறிவோம் சேனல். வாங்க இதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் அதிக கட்டணம் வசூலிக்கும் டாப் 5 சுங்கச்சாவடிகள் என்னென்ன தெரியுமா? இந்தியா தற்போது உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக உள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் பொருளாதாரத்தை மட்டும் வைத்து நிர்ணயிப்பதல்ல, அதன் உள்கட்டமைப்பையும் வைத்தும்தான். 2026-இல் இந்தியாவின் உள்கட்டமைப்பு வேகமாக மேம்பட்டு வருகிறது. இருப்பினும், சீரான நெடுஞ்சாலை பயணங்களுக்கு கடந்த காலங்களை விட இப்போது அதிக கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. பணவீக்கம் மற்றும் பராமரிப்பு செலவுகளை காரணம் காட்டி, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் பல்வேறு மாநில அதிகார அமைப்புகள் சுங்கக் கட்டணங்களை 4 முதல் 5% வரை உயர்த்தியுள்ளன. பல சுங்கச்சாவடிகளில் ஒரு கார் பயணத்திற்கான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. டெல்லி, மும்பை அல்லது பெங்களூரு போன்ற இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு இடையே பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் சுங்கச்சாவடிகளுக்கு தனி பட்ஜெட் போட வேண்டியிருக்கும். உங்கள் பயணச் செலவுகளை சரியாக திட்டமிட, அதிக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் இடங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த பதிவில் இந்தியாவில் அதிக கட்டணங்கள் வசூலிக்கும் டாப் 5 டோல்கேட்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். கலாப்பூர் சுங்கச்சாவடி, மும்பை புனே விரைவுச் சாலை. மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை புனே விரைவுச் சாலையில் அமைந்துள்ள கலாப்பூர் சுங்கச்சாவடி தற்போது இந்தியாவில் மிக அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் ஒன் பாயிண்ட் சுங்கச்சாவடியாக உள்ளது. 2026ஆம் ஆண்டு திருத்தத்தின்படி ஒரு காருக்கான ஒரு வழிப்பயண கட்டணம் ரூபாய் ஆகஸ்ட் 320 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது 94.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை உள்ளடக்கியதாக இருந்தாலும், சுங்கக் கட்டணம் முக்கியமாக இந்த சாவடியிலேயே வசூலிக்கப்படுகிறது. அதிக போக்குவரத்து நெரிசல் மற்றும் மலைப்பாதை பகுதியை பராமரிப்பதற்கான அதிக செலவு காரணமாக இந்த சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பாதை அடிக்கடி பயணம் செய்பவர்கள் ரூபாய் 10,000-க்கும் அதிகமான விலையிலான மாதாந்திர பாஸ் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயம் எஃப்எஸ்டேக் இல்லாமல் நுழைந்தால் சுங்கக் கட்டணத்தைப் போல இருமடங்கான ரூபாய் 640 அபராதம் உடனடியாக விதிக்கப்படுகிறது. அடல் சேது ஏன்டிஏஜெல், மும்பை டு நவி மும்பை. மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் ஏன்டிஏஜெல் என்று பரவலாக அறியப்படும் அடல் பிஹாரி வாஜ்பாய் சேவ்ரினவா ஷேவா அடல் சேது இந்தியாவின் அதிக பொருட்செலவில் கட்டப்பட்ட கடல்வழி பாலமாகவும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் சுங்கச்சாவடியாகவும் திகழ்கிறது. இதில் 21.8 கிலோமீட்டர் தூரப் பயணத்திற்கு கார் உரிமையாளர்கள் ரூபாய் 250 கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. இந்திய பொறியியல் துறையின் ஒரு மகத்தான சாதனையாக கருதப்படும் இப்பாலம், அதன் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பயண நேரத்தை பெருமளவு மிச்சப்படுத்தும் வசதி ஆகியவற்றிற்காக இந்த அதிக கட்டணத்தை கொண்டுள்ளது. 2026-இல் பராமரிப்பு பணிகளுக்காக கட்டணம் உயர்த்தப்படவுள்ள நிலையில், போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து சில நிமிடங்களிலேயே கடலை கடக்கும் இந்த வசதி ஒரு காஸ்ட்லியான பயண அனுபவமாக மாறியுள்ளது. சேஷகிரிஹள்ளி சுங்கச்சாவடி, பெங்களூரு மைசூரு விரைவுச்சாலை. பெங்களூரு மைசூரு விரைவுச்சாலை தென்னிந்தியாவிலேயே அதிக கட்டணம் கொண்ட பாதையாக மாறியுள்ளது. சேஷகிரிஹள்ளி சுங்கச்சாவடியில் கார்கள், ஜீப்புகள் மற்றும் வேன்களுக்கான ஒரு வழிப்பயண கட்டணம் ரூபாய் 170 ஆகும். தேசிய நெடுஞ்சாலை 27-5-இல் அமைந்துள்ள இந்த சுங்கச்சாவடியில் மீண்டும் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. ஜிபிஎஸ் அடிப்படையிலான சுங்கக் கட்டண முறைக்கான சோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில், தற்போது முழு கட்டணமும் ஃபாஸ்டேக் மூலமாகவே வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் அதிகமாக இருந்தபோதிலும், அதிவேக பயணம் மற்றும் தடையற்ற போக்குவரத்து வசதி காரணமாக இந்த சாலையில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைவதில்லை. சைத்பூர் சுங்கச்சாவடி, டெல்லி மீரட் விரைவுச்சாலை. டெல்லி மீரட் விரைவுச்சாலையில் சைத்பூர் முக்கிய சுங்கச்சாவடியாக செயல்படுகிறது. டெல்லிக்கும் மீரட்டிற்கும் இடையிலான முழு பயணத்திற்கும் வாகன ஓட்டிகள் சுமார் ரூபாய் 160 கட்டணமாக செலுத்துகின்றனர். 2026ஆம் ஆண்டிற்கான புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி பயணித்த தூரத்தின் அடிப்படையில் கட்டணத்தை கணக்கிடும் ஏஎன்பிஆர் அமைப்பு இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும், இந்த முழு பயணத்திற்கான மொத்த சுங்க கட்டணம் நாட்டின் மிக அதிக கட்டணங்களில் ஒன்றாக உள்ளது. நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து
வெறும் 45 நிமிடங்களில் மீரட்டை சென்றடைவதால் இந்த சாலையை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது. ஜெவார் மற்றும் மதுரா சுங்கச்சாவடி யமுனா விரைவுச்சாலை. நொய்டா மற்றும் ஆக்ராவை இணைக்கும் யமுனா விரைவுச்சாலையில் 3 முக்கிய சுங்கச்சாவடிகள் உள்ளன. இதில் ஜெவார் மற்றும் மதுரா ஆகிய இடங்களில் அதிகபட்ச கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கார்களுக்கு ஒரு பகுதிக்கு ரூபாய் 150 முதல் ரூபாய் 165 வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முழு பயணத்திற்கான மொத்த கட்டணம் ரூபாய் 44,000-க்கும் அதிகமாக இருப்பதால் இது இந்தியாவின் மிக அதிக கட்டணம் கொண்ட நெடுஞ்சாலை பாதைகளில் ஒன்றாக திகழ்கிறது. Thanks for watching.